ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றே நமக்கு பங்குனி உத்திர தினம். அன்னைக்கு நிறைந்த பௌர்ணமி. பொதுவாகவே முருகன் கோயில்கள்லையும் சிவ ஆலயங்களையும் கோலாகலமான விசேஷங்களா இருக்கும். வருடத்தின் முதல் 6 பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதுல முதல்ல நமக்கு ஆருத்ரா தரிசனமான அன்னைக்கு பௌர்ணமி தினம் இருந்தது. அதே மாதிரி தைப்பூசம் பௌர்ணமி தினம், மாசி மகம், அடுத்து நமக்கு இந்த பங்குனி உத்திர தினம். பௌர்ணமி தினத்தன்று வழக்கம் போல பக்தர்கள் கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. அதுலயும் இந்த வருடத்தின் முதல் 6 பௌர்ணமியில கிரிவலம் வரவங்களுக்கு அத்தனை வேண்டுதலும் நடக்கும், நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். 3ஆம் தேதி நமக்கு புனிதவெள்ளி. உலகம் முழுக்க வாழும் அத்தனை கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் புனிதவெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். 14ஆம் தேதி நமக்கு தமிழ் வருட பிறப்பு தினம் அமைஞ்சிருக்கு. கனி காணுதல் அப்படிங்கிற விஷயம் நம்ம செய்யலாம். 20ஆம் தேதி நமக்கு அட்சய திருதியை தினம். அட்சய திருதி அன்னைக்கு நம்ம அன்னதானம் செய்யறதுதான் மிக மிக சிறப்பு. நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தா 10 பேர் இல்ல 100 பேருக்கு இல்ல 1000 பேருக்கு நம்ம கையால தானம் பண்ற அளவுக்கு நமக்கு பொருள் சேரும். அப்ப அன்னைக்கு தினம் எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு தப்பா எடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் தங்கம் வாங்கி நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனா இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்றதுலதான் அன்னைக்கு அந்த விசேஷ தினமே அமைஞ்சிருக்கு. 28ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையின் அரசி மீனாட்சிக்கு அன்றைய தினம் திருக்கல்யாணம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான். இந்த மாதத்துல என்ன ஸ்பெஷல், என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தா, சூரிய பகவான் உச்சம். நவகிரகங்களின் நாயகன், முதல் நாயகன், அரசனான சூரிய பகவான் உச்சம். சூரியன் இல்லைன்னா நவகிரகங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முதன்மையானவர் சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் உச்சமான இந்த நேரத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள்னு பார்த்தா, முதல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா இயற்கையாவே 5ஆம் அதிபதி சூரிய பகவான். அவர் உச்சமாற இந்த நேரத்துல நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும், குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவரவருடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப, கோச்சார பலன்களுக்கு ஏற்ப நிறைய பேருக்கு இந்த மாதத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. அதே மாதிரி சூரியன் தான் அரசாங்க கிரகம், ஆளுமை கிரகம். அப்ப அரசியல்ல முக்கிய மாற்றங்கள், முக்கிய திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூரியன் உச்சமானதுனால நிறைய பேருக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், ஊதிய உயர்வு, தலைமை பொறுப்பு எல்லாமே நிறைய கிடைக்கும். இந்த மாதத்துல குழந்தை பிறப்பினுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலருக்கு அவங்களுடைய குல தெய்வம் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி மீனத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவான், புதன் பகவானும் அமைஞ்சிருக்கனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். இல்ல புதிய ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். 12ஆம் இடமான மீனத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கனால புதிய படிப்புகள் கண்டுபிடிக்கப்படலாம், புதிய கோர்ஸ் உருவாகலாம். சூரிய பகவான் மேஷத்துல உச்சமாகி எங்க பாப்பாருன்னா கால சக்கரத்தின் படி 7ஆம் இடத்தை பாப்பாரு. ரொம்ப நாளா கோர்ட் கேஸ்ல நிலுவையில இருந்த வழக்குகள் நிறைய தீர்வாகும். ஸ்டேட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க எல்லாம் யாராவது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய ஜட்ஜ் பதவி ஏற்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு பாசிட்டிவ்ஸ் இருக்க மாதிரி இன்னொரு சைடு நெகட்டிவ்ஸ் இருக்கும்ல. நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, நமக்கு ஆல்ரெடி நம்ம மார்ச் மந்த் வீடியோல பழைய போர்கள் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போர் வந்தது, நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு மைனஸ் என்னன்னா, சனி செவ்வாய் சேர்க்கை கடல் ராசியில சேர்ந்து அமர்ந்திருக்கு 12ஆம் இடத்துல. இப்போ இங்க குரு பார்வையும் இல்ல. இப்ப இதனால என்ன ஆகலாம்னா, இந்த போர் இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சனி செவ்வாய் சேர்க்கை வரும்போதுதான் பாத்தீங்கன்னா பூகம்பங்கள், நில அதிர்வு, நிலச்சரிவு இதெல்லாம் நடக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை, சனி பகவான்ங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய் பகவான் கங்கு, நெருப்பு. அப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. அதே மாதிரி மேஷத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் குளிர்ச்சியான கிரகம், சூரிய பகவான் நெருப்பு. அப்ப ஹீட்டும் கோல்டும் கூலிங்கும் சேரும் போது ஹீட்டால ஏற்படக்கூடிய நோய்கள் பரவலாம். பொதுவாகவே இது வெயில் காலம், வெயில் சீசன். அப்ப என்னென்ன இருக்கலாம், மெட்ராசைன்னு சொல்லக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறனால கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், தனி மனிதங்களா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஹீட் அதிகமா இருக்கும், இந்த வருடம் இன்னும் அதிகமான வெப்பங்கள் இருக்கலாம், அதனால நம்மளையே பாதுகாத்துக்கணும். முடிஞ்ச வரையும் இயற்கை உணவுகளான இளநீர், தர்பூசணி, இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதே நேரத்துல புதன் நீச்சமாகும் போது புதன் சார்ந்த காரகத்துவத்துல சில பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
சனி செவ்வாய் கூட புதன் பகவானும் சேர்ந்திருக்கனால இந்த சிறிய கோள் இந்த பெரிய கோள்களுக்கிடையே சிக்கி கொள்றனால புதன் சார்ந்த காரகத்துவத்துல பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்துல அமைதி நிலவணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். இனி 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் சிகரத்தை அடையக்கூடிய மகர ராசிக்காரர்கள், உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல உபஜெய ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. ராகு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துலயும் கேது பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துலயும் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்ப 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகர ராசிக்காரர்கள் நிறைய பேரு எந்த முயற்சியும் கைவிடுறது இல்ல. எத்தனை தடவை தோத்தாலும் சரி, நான் திரும்ப திரும்ப என்னோட முயற்சியை கைவிடாம நான் அடுத்தடுத்து வெற்றிக்கான பாதையை நோக்கிதான் நான் போயிட்டு இருப்பேன்னு சொல்லி மகர ராசிக்காரர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல முயற்சிகள் பண்ணிட்டேதான் இருக்கீங்க. படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்துல முன்னேற்றத்துக்காக உழைக்கிறதா இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விதத்துல அவரவர் வயதுக்கேற்ப விடாமுயற்சியை மட்டும் கைவிடுறது இல்ல. இப்ப இந்த டைம்ல 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான், அதே 11ஆம் இடத்துக்கும் அதிபதியும் அவர்தான். இப்ப இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவானுக்கு 3ஆம் இடம் ஒரு ஏத்த ஸ்தானம்னு சொல்லலாம், ஏன்னா உபஜெய ஸ்தானம். அப்ப இந்த டைம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மகர ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய அம்மாவும் சேர்ந்து உங்களோட கை கோர்க்க போறாங்க. இந்த உலகத்துல அம்மாவை விட தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு உங்களுடைய அம்மா ஹெல்ப் பண்ண போறாங்க. இந்த மாதம் என்ன சொல்லலாம்? தாயால் அனுகூலம், தாயால் லாபம். ஏன்னா 11ஆம் இடம் கனெக்ஷன். நீங்க எங்க போனாலும், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போனாலும் சரி, அம்மாவை இந்த டைம் உங்க கூட கூட்டிட்டு போங்க. நீங்க போற காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். கொஞ்சம் வளர்ந்தவங்களா இருந்தா கேட்கலாம், அம்மா இல்லையே நாங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா உங்களுடைய சகோதரர்களை கூட்டிட்டு போங்க. முக்கியமான விஷயத்துக்கு போகணும், முக்கியமான முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அம்மாவையோ சகோதரரையோ கூட்டிட்டு போங்க. ஃபைனல் சான்ஸா உங்களுக்கு இந்த டைம் அது கிளிக் ஆயிரும். 3ஆம் இடம்னா மியூசிக் ஃபீல்டு சொல்லலாம், எழுத்துத்துறை சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி மியூசிக்லயோ இல்ல எழுத்துத்துறையிலயோ இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வெற்றி உங்களுக்கு தான் அவார்ட்ஸ். உங்களுடைய 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. 4ஆம் இடம் சுக்கிரன் திக்பலம். அப்ப பொதுவாவே சுக்கிரன்னா யாருங்க? பெண் கிரகம், பெண். அப்ப நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? அம்மாவை கூட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்ப தாய் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய மனைவியை கூட்டிட்டு போகலாம். இந்த டைம்ல சுக்கிரன் உங்களுக்கு திக்பலம், ஒரு பெண்ணால உங்களுக்கு ஆதாயம். அது மட்டும் இல்ல, டெய்லி வரவு செலவு பண்றவங்க, சில்லறையா அமௌண்ட்ல டெய்லி வேஜஸா இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த டைம்ல நல்லது. ஏன்னா சுக்கிரன் தான் நமக்கு அன்றாடம் புழங்கக்கூடிய பணம். பெரிய இடத்துல கிடைக்கக்கூடிய பணம்னா குரு பகவான். இப்ப சுக்கிரன்னா டெய்லி வேஜஸ்ல உள்ளவங்க, சில்லறையா வருமானம் பண்றவங்க. அப்படி சில்லறையா வருமானம் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம். ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அதுக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அப்ப அவரு 4ஆம் இடத்துல திக்பலமானது ஒரு விதத்துல டெய்லி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மந்த் ஃபுல்லா கேஷ் நல்ல ஃப்ளோல இருக்கும். மகர ராசிக்காரர் குழந்தைகள் யாராவது வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணா தாராளமா இந்த டைம்ல நீங்க அனுப்பி வைக்கலாம். 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. நீங்க பெருசா புதனுக்கு நீச்சம் நினைக்க வேணாம். நான் ஏன்னா எல்லா ராசிகளுக்கும் சொல்லிட்டே இருக்கேன், புதன் பகவானுக்கு இந்த இடத்துல பரிவர்த்தனை கிடைக்கும். அப்ப ரொம்ப புதன் பகவான் நீச்சம்ங்கிறது பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஒரு நெகட்டிவான ஸ்தானம்னு சொல்லலாம். அப்ப கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகம் தானே. அப்ப என்ன ஆகும்? கடன் தீரும், கடன் நீச்சமாகும், எதிரி நீச்சமாவாங்க. தேவையில்லாத கடன்களை தனக்கு தலைமையில ஏற்றி வச்சுக்கிறதுல மகர ராசிக்காரர்கள் உண்டு. அப்படிப்பட்ட தேவையில்லாத கடன்கள்லாம் குறையக்கூடிய காலகட்டம், தீரக்கூடிய காலகட்டம். அதே நேரத்துல உங்களுடைய பாக்கியாதிபதியும் அவர் தான். அப்ப அவரு நீச்சமா இருக்காரு. 9ஆம் இடம்னா என்னங்க? பாக்கிய ஸ்தானம். உறவுகள்னா 9ஆம் இடம்னா தந்தை. இப்ப இந்த இடத்துல சூரிய பகவான் உச்சமா இருக்காரு. இப்போ உங்களுடைய தந்தைக்கான கார கிரகம் நீச்சமா இருக்காங்க. இப்ப இதனால நீங்க என்ன பண்ணலாம்? நான் எப்போதுமே சொல்ற மாதிரி டெய்லி காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இப்ப நம்ம 9ஆம் இடத்த வலு ஏத்தணும். கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் பண்றது நல்லது. அது மட்டும் இல்ல, டெய்லி ஒரு 10 நிமிஷம் உங்க அப்பா கிட்ட பேசுங்க. யாருமே இப்பெல்லாம் அப்பா கிட்ட பேசுறதே இல்ல. வெளியில எவ்வளவோ பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசுறோம், மொபைல்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம், டிவில முன்னாடி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்பா கிட்ட போன் பண்ணி 10 நிமிஷம் பேசுங்க. இல்ல அப்பா வீட்டுல இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த 10 நிமிஷம் பேசுங்க. கண்டிப்பா இந்த இழந்த 9ஆம் இடத்தினுடைய வலிமைய மீண்டும் பெறலாம். ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கு இந்த மந்த். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலமா இருக்காங்க. அதே 4ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சமா இருக்காரு.
இப்ப 8ஆம் இடத்து அதிபதி தான் சூரிய பகவான். அவர் போய் 4ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. இதனால என்ன ஆகும்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விதத்துல திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா பணம் கிடைக்கும். 4ஆம் இடம்னா வண்டி வாகன யோகம் சொல்லலாம், வீடு சொல்லலாம். இப்ப 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானே அமர்ந்திருக்கிறனால வீடு வாங்குற யோகம் இருக்குமா, வண்டி வாங்குற யோகம் இருக்குமான்னு பார்த்தா கன்ஃபார்மா வீடு வாங்குற யோகம் கிடையாது, வண்டி வாங்குற யோகம் தான். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி அவருக்கு 12ல மறைஞ்சிட்டாரு. இந்த 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் தான் இருக்காரு. அப்ப சுக்கிரன்னா கார் கூட சொல்லலாம். அப்ப நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கார்லாம் எங்களால வாங்க முடியாதுங்க, அட்லீஸ்ட் 2 வீலராவது கண்டிப்பா வாங்குவீங்க. அதே மாதிரி நிறைய மகர ராசிக்காரர்கள் செய்யற தப்பு என்னன்னா, நம்மளே இன்னொருத்தட்ட கடன் வாங்கிட்டு இருப்போம். யாராவது கடன் கொடுக்க மாட்டாங்களா அவசரத்துக்குன்னு சொல்லி போயிட்டு இருப்போம். ஆனா இவங்க என்னவோ தாராள பிரபு மாதிரி நிறைய பேருக்கு இவங்க கடன் கொடுத்துட்டு இருப்பாங்க. தேவையில்லாம இன்னொரு இடத்துல வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றது மகர ராசிக்காரர்கள் தான். அப்படி ரொம்ப நாளா வராத பழைய பாக்கிகள் கூட இந்த மந்த் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். நீங்களே வெறுத்து போயிருப்பீங்க, இவரை நம்பிலாம் நான் பணம் கொடுத்தேனே எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்க வெறுத்து போயின நீங்க இந்த டைம்ல எதிர்பார்க்காத விதமா அவரே திரும்ப உங்க பணத்தை கொடுப்பாங்க. அதுக்கான நல்ல நேரம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்க தொழில் ஸ்தானம் வலுப்பெறுது. அப்ப 8ஆம் இடம்னா என்னங்க, கான்ட்ராக்ட். அப்ப சூரியன் என்ன, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். 8ஆம் இடம்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், 8ஆம் இடம்னா பெரிய பெரிய லாரிகள், பஸ், இந்த மாதிரி சொல்லலாம். சோ ஆல்ரெடி பஸ், லாரி இந்த மாதிரி எல்லாம் வச்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு புதுசா ஒரு பஸ்ஸோ லாரியோ வாங்குறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். மகர ராசி பெண்களா இருந்தா அழகு நிலையங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு, இல்ல ஜவுளி கடைகள் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு, சுய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. இப்ப பாசிட்டிவ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, உங்களுடைய அட்டமாதிபதி சூரிய பகவான் அவரு 4ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அப்ப இதனால என்ன ஆகும், சுகம்னு சொல்ற இடத்துல சூரிய பகவான் உச்சமானதுனால உங்களுடைய சுகம் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கும். சுகம்னா பலவித சுகங்கள் இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா தூக்கம் கெட்டுரும் இல்லையா, அதுவும் ஒரு வித சுகம். இப்ப ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுகம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ரீரங்கத்துல இருக்க தன்வந்திரி பகவான வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. அல்லது போக முடியாதவங்க காயத்ரி மந்திரம் சொல்லலாம், தன்வந்திரி பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அதே 4ஆம் இடத்துல அட்டமாதிபதி அமர்ந்திருக்காரு. 9ஆம் இடத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பாக்குறாங்க. அப்ப இதனால தாய் தந்தையரின் உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். சோ இந்த 2 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மத்தபடி மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலயுமே ஒரு ஸ்டெப் மேல அப்படின்னு தான் சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.